இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக நேரத்தில் முடிவில்லாத பிரச்சனைகள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அநேகர் சொல்லும்போது இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருப்பது, இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த போராட்டம், இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த பாதை, எத்தனை நாட்கள் தான் வியாதியின் கொடுமை, எத்தனை நாட்கள் தான் அந்த மருந்துகளை சாப்பிடுவது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை என்று சொல்லி முடிவில்லாத பிரச்சனைகளை பல விதத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முடிவில்லாத பிரச்சனைகளாக எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, நம்பிக்கையும் வீணாய் போகாது. அநேகருடைய நம்பிக்கை, நான் நம்பின ஒரு காலத்துல, ஆனா அது இப்ப வீணா போயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் ஏமாற்றம் தான், தோல்விதான் என்று சொல்லி பின்பு கூட அந்த காரியங்களை சொல்லி வேதனைப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்பிக்கை கூட வீண் போகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வாராம். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அங்கு பெலிஸ்தருக்கும் இடையான யுத்த நேரம் அது. அப்பொழுது பெலிஸ்தனுடைய ஒரு பிரதிநிதியாக கோலியாத் யுத்த களத்தில் நிற்கிறான். நான் ஒரே ஒரு ஆளாக வருகிறேன், நீங்களும் ஒரு ஆளை அனுப்புங்கள், நேருக்கு நேர் மோதுவோம், யார் ஜெயிக்கிறார்களோ ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர்கள் அடிமை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சவுல் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. கோலியாத் நிற்கிறான். ஆனால் யாருமே அந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு முன் வரவில்லை. சவுல் பின்வாங்கி விட்டு அவருடைய சேவகர்கள், அங்குள்ள ராணுவ வீரர்கள், தளபதிகள் எல்லாருமே பின்வாங்குகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாட்கள் அல்ல, 20 நாட்கள் அல்ல, அந்த யுத்தம் அவன் ஒவ்வொரு நாளும் சவால் விட்டுக் கொண்டே இருக்கிறான். முடிவு வராதான்னு சொல்லி மற்றொரு ஒருவரை யோசிக்கலாம். யுத்த காலத்தில் இருந்தவர்களுக்கு அந்த ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். ஆனால் கோலியாத் என்ன நினைச்சிருப்பார்? இனி அவ்வளவுதான், யாரும் வரமாட்டாங்க, எளிதாக இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக்கிக் கொள்ளலாம், அல்ல அந்த ஜனங்கள் நமக்கு அடிமையாய் மாறிவிடுவார்கள் கூட கோலியாத் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், தம்முடைய பிள்ளைகளை அடிமையாக விட்டுவிடால், தோற்று போக விடாமல் ஒரு சிறு பையனை எழுப்புகிறார், தாவீதை எழுப்புகிறார், யுத்த களத்திற்கு வருகிறான். யுத்தம் பண்ணுவதற்கல்ல, தன் சகோதரர்கள் யுத்த களத்தில் இருக்கிறதை, அவர்களுடைய சுகநலத்தை விசாரிக்க தகப்பனால் அனுப்பப்பட்டு வருகிறான். நடந்தது என்ன? அன்றே அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு வந்தது. அன்றே அந்த ஜனங்கள் வேதனையோடு எப்படி முடியுமோ, நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கோலியாத்தை வீழ்த்தி பெலிஸ்தர்களை முறியடித்து தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், இனி பலன் இல்ல, இனி ஒண்ணுமே முடியாது என்று. என் தேவன் அந்த காரியங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நம்பிக்கை வீண் போகாதபடி காப்பார். ஒரு ஊழியர் சொன்ன சம்பவம் என்னை ஆச்சரியத்துக்குட்படுத்தியது. ஒரு அருமையான விதவை தாய் கிராமத்துல இருக்கிறாங்க. ஒரே ஒரு மகளை படிக்க வைக்கிறாங்க. படிப்பு முடித்து பட்டணத்துக்கு போகிறார் உயர்கல்வி கற்றுக்கொள்வதற்கு. அன்று போய் அந்த கல்லூரியில சேர்த்துட்டு அவளை பத்திரமா இருந்துக்குமா, ஜோம் பண்ணுமான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அவன் போயிருக்கிறான். முதல் வருஷம் முடிக்கிறார், 2ஆம் வருஷம் முடிக்கிறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது தொடர்பில் துண்டிக்கப்படுகிறது. அந்த மகள் முன்பு போல தாயை பார்க்க வருவதில்லை, பேசுவதில்லை. தாய் அங்கு போனாலும் அசட்டை பண்ணுகிறாள். அப்புறம் அடுத்து கொஞ்சம் கால தாமதமான உடனே போய் பார்க்கிறார். தாயை தேடி போகும் மகள் அங்கு இல்லை. படிப்பையும் பாதியில் விட்டு விட்டார். விசாரிக்கும் போது, உங்க பிள்ளை அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் தான் சொல்றாங்க, எங்கன்னு தெரியல, உலக பிரகாரமா அவருடைய பாதை மாறிடுச்சு, பாவத்திற்கும் சாபத்திற்கும் தன்னை விட்டு போட்டாள். கடைசியில் என்ன, எல்லா விதத்திலும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அலைந்து திரிந்தாள். அவருடைய அழகை விரும்பி வந்தவர்கள் எல்லாம் இவளுக்குள் ஒரு வியாதி வந்ததினாலே அவளை விட்டு விலகினார்கள். தன்னந்தனியாய் விடப்பட்டாள். ஆனால் தாய் தேடி பார்த்து, இல்லை என் மக இல்லாம நான் அப்படின்னு சொல்லி போய் எல்லாம் விசாரிச்சும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியிலே அழுகிறாள், ஜபிக்கிறாள். ஒரு நாள் இந்த தாய்க்கு ஒரு யோசனை தோன்றியது. கிராமத்திலிருந்து புறப்பட்டு போய் தன்னுடைய படத்தை போட்டோ எடுத்து அதில் ஒரு சின்ன வாசகத்தை எழுதி, ஒவ்வொரு பகுதியும் இந்த மகள் படித்த பகுதி, அவள் போன பகுதியெல்லாம், மகளே நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், கம் பேக் டு ஹோம், நம்முடைய வீட்டுக்கு வந்துரு, உன்னுடைய வருகைக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன், இப்படி அம்மான்னு சொல்லி அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா போய் வீட்டுல வேதனையோடு காத்துட்டு இருக்கிறாங்க. வயதாகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாட்கள் சென்றது.
சில வருடங்களும் சென்றது. ஒரு நாள் அந்த வழியா எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த மகள் அப்படியே அலைந்து திரும்பி எலும்பு தோலுமாய் பரிதாபமா அந்த வியாதியில் வரும்போது இந்த படத்தை பார்க்கிறாள், அந்த எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்கிறாள். உள்ளம் உடையுது. இந்த சூழ்நிலை அம்மா என்ன நேசிக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. தாயுடைய அன்பு அப்பதான் தெரிகிறது. நேரா வீட்டுக்கு கிராமம் தேடி வரா. வீட்டின் கதவு திறந்து இருக்கிறது. அங்க தாய் ஒரு சிறு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை படித்த வண்ணமா அப்படியே உட்கார்ந்து ஒரு நாள் என் மகள் வருவாள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறாள். அவ்வண்ணமாகவே மகள் வருகிறாள். மகள் வந்தவுடனே அத்தனை சந்தோஷம் பாருங்கள். அவள் அன்போடு ஏற்றுக்கொள்கிறாள். இதுதான் தாயுடைய அன்பு. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லையே. அநேக நேரம் நீங்கள் யோசிக்கலாம், நம்பினது நடக்காது இல்லை. தாவீது சொல்லுகிறார், நான் நம்பினது தேவனாலே வரும். எப்படிப்பட்ட பாதையானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் அதை மாற்றி நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் இருக்கிறாரே. அவன் தேவன் நாம் செய்ய வேண்டும். அவர் மேல் அந்த நம்பிக்கை வைப்போம். என் தேவனால் அந்த நம்பிக்கை, இந்த தேவனால் நான் நம்புகிற காரியம் வரும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் எந்த விதத்தில் வெட்கப்பட விட மாட்டார். காலதாமதம் போல் தெரியலாம், எத்தனை நாட்கள் என்று சொல்லி இவ்வளவு காலமாகுமான்னு சொல்லி கூட புலம்பலாம். இல்லை, சரியான நேரத்திலே கர்த்தர் காரியங்களை செய்து கொடுப்பார். இந்த நாளிலும் நம்பிக்கை இழந்து போய் ஒருவேளை நீங்க இருக்கலாம். நம்பிக்கையோடு ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். ஒரு நாள் நீங்க இழந்தது, ஒரு நாள் உங்களை விட்டு தூரமாய் போனது, ஒரு நாள் எல்லாவற்றிலும் சோர்ந்து போய் பலவீனத்தோடு போராடின காரியங்கள் முடிவில்லாததுக்கெல்லாம் முடிவு கர்த்தர் கொடுத்து நம்பினதை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். முடிவில்லாத பிரச்சனைகள் தான் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எத்தனை நாட்கள் இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் இந்த வேதனை, இப்படியே தான் வாழ வேண்டும், எங்கள் பின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்லி குழப்பத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் கண்ணோக்கி பார்ப்பீராக. பிள்ளைகளுக்காய் காத்திருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்காய் காத்திருக்கலாம், நல்ல வாழ்க்கைக்காக காத்திருக்கலாம். பல விதத்துல உடைந்து போய் நொறுங்கி போய் நம்பிக்கை இழந்து போய் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். எனக்குன்னு ஒரு நன்மை உண்டாகுமா, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா, எனக்குன்னு ஒரு உயர்வு உண்டாகுமா, எனக்கு இந்த சூழ்நிலை ஒரு விடுதலை உண்டாகுமா, சுகம் உண்டாகுமா, பலன் உண்டாகுமா, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு அங்கலாய்க்கிற பிள்ளைகளே, இந்த நாளை கண்ணோக்கி பார்த்து முடிவில்லாத பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுத்து பிள்ளைகள் நம்புகிற காரியத்தினை பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியத்தை கொடுப்பீராக. எடுத்து தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. தடைகள் மாறட்டும், நாமம் உயர்த்தப்படட்டும். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். முடிவில்லாத பிரச்சனைக்கு கர்த்தர் முடிவு கொடுப்பதோடு மட்டுமல்ல, நான் நம்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுத்து நம்பிக்கை வீண் போகாதபடி காப்பார். சிந்தனையோட இந்த நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினத்தில் சந்திப்போம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு புரியவரே,